ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இவன் அரசியல்வாதிடா, இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் நமக்கு தோணும். ஏன்னா எங்கள் தலைவரை பார்க்கும்போது மட்டும்தான் கேஷுவலாக இருக்கார், ஒயிட் ஷர்ட்டை தான் போட்டிருக்காரு, இருந்தாலும் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஸோ நேற்று பனையூரில் பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயங்கள், போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, எப்போ போஸ்டிங்கோட அறிவிப்பு வரப்போது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. டே அண்ட் நைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரும் அந்த டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதோட வேலைகளில் தான் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 19லேருந்து 20 பேர்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் நேற்று பண்ணியிருக்காங்க. அதாவது நாமக்கல்லும் சேலம் அந்த மாதிரி வேலூர் எங்கெங்கே பண்ணணுமோ எங்கெங்கே முடிஞ்சிருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஆன்லைனில் இதை போட்டுருவார், ஸோ தலைவரோட பேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்துடும், அதை வந்து நியூஸுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்ம தலைவரே அங்கே வந்து நின்று ஸோ அவங்கள கூப்பிட்டு யார் யாரை செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு அந்த பேப்பர், அதாவது லெட்டர் பேடில் அவங்களோட பேர் போட்டு சைன் போட்டு தலைவர்